இலங்கையினுடைய 9வது ஜனாதிபதியாக கௌரவ அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் பதவியேற்று 2 நாள் கூட இல்ல. இதுவரைக்கும் இருந்த ஜனாதிபதிகள் செய்ய முடியாத பல அதிரடியான விஷயங்களை அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் செய்து கொண்டு வரார். நிறைய விஷயங்கள், நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு என்று சொல்லலாம். தமிழர்கள் நாங்க பெருமைப்படக்கூடிய சில விஷயங்களும் நடந்திருக்கு. அதையும் பற்றி நாங்க விரிவா பார்க்க போறோம். விரிவா பார்க்கறதுக்கு முதல் நான் ஷோர்ட்டா உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்க போகுது என்று நான் சொல்றேன். அதாவது அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் இந்த பதவியை ஏற்று 2 நாளுக்குள்ள பல சட்டங்கள் பிறப்பிக்கப்பட்டிருக்கு, முக்கியமான சட்டங்கள் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அந்த சட்டங்கள் என்னென்னு சொல்லி பார்க்க போறோம். அதே போல பிரான்ஸ் நாட்டினுடைய பிரதமர் அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கு வாழ்த்து செய்தி ஒன்று அனுப்பியிருக்கிறார். அந்த வாழ்த்து செய்தி தமிழர்களாகிய நமக்கு பெருமைப்படக்கூடிய மாதிரி இருக்கு. அந்த வாழ்த்து செய்தி என்னன்னு சொல்லி நாங்க பார்க்க போறோம். அதே மாதிரி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய அதிரடி நிகழ்ச்சியா ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னு சொன்னால், இதற்கு முன்பு அரசில் இருந்தவங்க பாவிச்ச அரச வாகனங்களை உடனே கொண்டு ஒப்படைக்க சொல்லியிருக்கிறார். அதை பற்றியும் நாங்க விரிவா பார்க்க போறோம். அதே போல அனுரகுமார திசாநாயக்கவனுடைய பதவியேற்பு நிகழ்வில் தமிழர்கள் நாங்க பெருமைப்படக்கூடிய சம்பவங்களும் நடந்திருக்கு. இதுவரைக்கும் இலங்கையினுடைய ஜனாதிபதியா இருந்தவங்க செய்ய முடியாத பல விஷயங்களை இந்த முதல் நாள்லேயே அவர் செய்திருக்கிறார். இது போல பல விஷயங்களை நாங்க இந்த காணொலியில பார்க்க போறோம். நான் டிஷாந்த், நீங்க பார்த்து கொண்டிருக்கிறது வாய்ஸ் ஆஃப் டிஷாந்த் சேனல். இந்த சேனலுக்கு நீங்கள் முதல் தடவை வந்திருப்பீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆலில் போட்டிங்கன்னு சொன்னால் நான் போடுற வீடியோ நிறைய வந்து கொண்டிருக்கும். தமிழ் சார்ந்த வீடியோவாக இருக்கலாம், எங்களுடைய இனம் சார்ந்த தொன்மை சார்ந்த காணொலிகளாக இருக்கலாம், ட்ரெண்டிங்காக பேசப்படுற விஷயங்களாக இருக்கலாம். இது போன்ற பல விஷயங்களை நம்ம சேனலை நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆலில் போட்டு வச்சுக்கொள்ளுங்க. இப்போ இந்த தகவல் பற்றி நாங்கள் விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் பேக் டு வாய்ஸ் ஆஃப் டிஷாந்த் சேனல். தொடர்ச்சியா முன்பு பார்த்த விஷயங்களை பற்றி நாங்கள் விரிவாக பார்க்க போகிறோம். இதில் முதலாவதாக நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள நினைச்ச விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், பிரான்ஸ் நாட்டினுடைய பிரதமர் இமானுவேல் மேக்ரன் அவர்கள் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கும் இலங்கை குடிமக்களுக்கும் ஒரு வாழ்த்து செய்தி ஒன்று அனுப்பியிருக்கிறார். அந்த வாழ்த்து செய்தி ஏன் முக்கியமானதாக பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த வாழ்த்து செய்தி தமிழ் மொழியின் மூலமாக அவர் எழுதி பதிவு செய்திருக்கிறார் தன்னுடைய உத்தியோகபூர்வ முகநூல் பக்கத்தில். அந்த பதிவு இப்போ வைரலாகி கொண்டிருக்கு. தமிழர்கள் மத்தியில் மகிழ்ச்சியாக பார்க்கப்படுது. தமிழ் மொழியின் மூலமாக அவர் வாழ்த்து தெரிவித்தது. நிறைய பேர் அதுக்கு கீழே போய் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. நன்றி, எங்களுடைய மொழியையும் மதித்து நீங்கள் தமிழ் மொழியில் பதிவு செய்தது என்று சொல்லி. அந்த பதிவில் அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னு சொல்லி இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். அதாவது, அன்புள்ள இலங்கை நண்பர்களே அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறார். உங்கள் ஜனாதிபதி தேர்தல் சிறப்பாக நடைபெற்றதற்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதே நேரம் இந்த தேர்தல் இலங்கையின் ஜனநாயகத்தின் வீரியத்தை பறைசாற்றுகின்றது. அதே நேரம் அனுரகுமார திசாநாயக்க, உங்கள் வெற்றிக்கு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். இலங்கையுடன் இணைந்து செயல்படுவதற்கு பிரான்ஸ் தயாராக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நம்பிக்கையும் ஒத்துழைப்பையும் நாம் கூட்டு முயற்சிக்கு அடிக்கல்லாக அமையட்டும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கிறார் தமிழில். இதை நான் போடுறேன் கீழே தெரிய மாட்டேன் நினைக்கிறேன். எனவே இப்படி அவர் தமிழில் பதிவு செய்தது தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு மகிழ்ச்சியையும் ஒரு உத்வேகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு என்று சொல்லலாம். அவருக்கு நாங்கள் உண்மையாகவே தமிழர்கள் சார்பில் நன்றியை நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் பார்க்க போகிறோம் இலங்கையினுடைய ஜனாதிபதி கௌரவ அனுரகுமார திசாநாயக்க அவர்களால் செய்யப்பட்ட மாற்றங்கள் என்னென்ன. அவர் பதவியேற்ற நாளிலேயே, பதவியேற்கும் போதே அவர் தமிழுக்கு சம உரிமை வழங்கியிருக்கிறார் என்று சொல்லலாம். அதாவது எந்தவித ஜனாதிபதியும் இதுவரைக்கும் செய்யாத அளவு பல மாற்றங்கள் அவர் செய்து கொண்டு வாரது என்று சொல்லி எல்லாருக்கும் தெரியும். அந்த வகையில் சிங்கள மொழியிலேயும் அந்த பிரசன்டேஷன் என்று சொன்னது அறிவிப்பு நடந்திருந்தது. அதே நேரம் தமிழும் அதில் பயன்படுத்தப்பட்டதை பார்க்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. 2 மொழியும் ஒரு அரசவையிலிருந்து பேசுகிறத கேட்கும்போது ஒரு சமத்துவம் இந்த நாட்டில் நிலவ போகுது அப்படின்னு சொல்லி தோணுது. எனவே அதை பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே போல் இலங்கையினுடைய தேசிய கீதம் பாடப்படும் போது குறிப்பாக பிக்குகள், பௌத்த பிக்குகள் மரியாதை கொடுக்கறது, அதாவது அதுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி அதை எழும்பி நிற்கிறது மிக குறைவு. ஆனால் இந்த முறை அப்படி இல்லாமல் இலங்கை தேசிய கீதம் பாடப்படும் போது பிக்குமார் அவ்வளோ பேரும் எழும்பி நின்று அதுக்கு மரியாதை கொடுத்துருந்தாங்க. இதுவும் ஒரு மாற்றமாக பார்க்கப்படுது. அதே நேரம் மதங்களுக்கு சமத்துவம் கொடுக்கப்பட்டிருந்தது. எல்லா மதங்களும் அங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருந்தாங்க, எல்லாரும் வந்திருந்தாங்க. அதை பார்க்கவும் ஒரு சமத்துவம் இந்த நாட்டில் பிறந்திருக்குதோ என்று சொல்லி தோணுது. நிச்சயமாக இதெல்லாம் பார்க்கும்போது அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய ஆட்சியில் ஏதோடு ஒரு சம்பவம் உண்டு அவர் செய்ய போகிறார்ன்றதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. தமிழ் மக்கள் ஆவலுடன் பார்த்து கொண்டிருக்கிறாங்க என்ன நடக்க போகுது. இந்த ஜனாதிபதி புதுசாக வந்திருக்கிறார், இதில் ஏதாவது மாற்றம் கிடைக்குமா, தீர்வு சம்பந்தப்பட்ட பதவிகள் ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அதே நேரம் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் பதவிக்கு வருவதற்கு
முன்பு பிரச்சாரங்களில் பேசும்போது இந்த இலங்கையில காணாமலாக்கப்பட்டவர்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க தானே, அவங்கள பற்றியும் பேசியிருந்தார். அந்த சம்பவத்தை தானும் ஃபேஸ் பண்ணியிருக்கிறதாகவும் காணாமல் போன பெற்றோர்கள் வந்து எவ்வளவு வேங்கி கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி மனமுடைந்து பேசியிருந்தார். அந்த காணாமல் போனாக்களுக்குரிய தீர்வும் இவருடைய ஆட்சியில் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நான் நம்புறேன். ஒருவேளை கிடைச்சா சந்தோஷப்படுற முதலாக்களா தமிழர்கள் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்ப நாங்க பார்க்க போறது இலங்கையில அனுரகுமார திசாநாயக்க அவர்களால் மேற்கொள்ளப்பட்ட அதிரடி நடவடிக்கைகள் என்னென்னு சொல்லி பார்க்க போறோம். குறிப்பா இலங்கையில சில பிரமுகர்களுக்கு வந்து இலங்கையை விட்டு வெளியேற முடியாத மாதிரி தடை வந்து விதிக்கப்பட்டிருக்கு. குடியகழ்வு திணைக்களத்துக்கு வந்து அந்த தடைகள் சம்பந்தப்பட்ட பதிவுகள் அனுப்பப்பட்டிருக்கு. நிறைய பேர் வந்து விமான நிலையத்துக்கு போய் திரும்ப வந்ததாகவும் தகவல்கள் வந்து வெளியாகி கொண்டிருக்கு. எனவே இதுவே ஏதோ ஒரு சம்பவம் இவர் செய்ய போறாருன்னு சொல்லி நமக்கு வந்து ஒரு சிக்னல் ஒன்று காட்டுதுன்னு சொல்லலாம். அதனைத் தொடர்ந்து இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு முதல் அமைச்சு பதவிகளில் இருந்தவங்களும் சரி, அரச வாகனங்களை பயன்படுத்தினவங்களும் சரி, அவங்களுடைய வாகனத்தை உடனே வந்து கொண்டு வந்து ஒப்படைக்கணும்னு சொல்லி ஒரு சட்டத்தை பிறப்பிச்சிருந்தார். நிறைய பேர் வந்து வாகனத்தை கொண்டு வந்து ஒப்படைச்சிருக்கிறாங்க. இதான் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இந்த முதல்வன் படத்தில் வந்து அர்ஜுன் செய்வர் தான் இது மாதிரி நிறைய விஷயங்கள் உடனே டிஸ்மிஸ் பண்ணுவார், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவார், வந்து அவங்களை சஸ்பென்ஸ் பண்ணுவார். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. நிறைய பேர் வந்து பதவி விலகி கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கும் சில பேர் பதவி விலக வந்து வாய்ப்பு இருக்கிறதாக சொல்லப்படுது. இப்படி நிறைய விஷயங்கள், நிறைய மாற்றங்கள் வந்து ஜனாதிபதியால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மக்களுக்கு இவை வந்து எவ்வாறு பயணம் கொடுக்க போகுதுன்னு சொல்லி நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஆனால் நிறைய மக்கள் வந்து கொண்டாட்டத்தில் இருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். இந்த ஜனாதிபதியினுடைய மாற்றங்களையும் அதிரடியும் பார்க்கும்போது தொடர்ந்து நாங்கள் முக்கியமான ஜனாதிபதியினுடைய சில முடிவுகளையும் அவர் எடுத்த தீர்மானங்களை பற்றியும் நாங்கள் பார்க்க போகிறோம். அதாவது இலங்கையினுடைய 25 நிர்வாக மாவட்டங்களுக்கும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் 10 பேர் வீதம் ஜனாதிபதியினுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்க போகிறாங்க. எப்படியான வகையில் கண்காணிப்பில் இருக்க போகிறாங்கன்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம். அதாவது கட்டுப்பாட்டு விலையை கடந்து பொருட்கள் விற்கும் கடைக்காரர்கள் வந்து இவங்களால் அவதானிக்கப்பட போகிறாங்க. அரச பேருந்தில் பயணச்சீட்டு வழங்காமல் காசை வேண்டும் நடத்துனர்கள் வந்து மாட்ட போகிறாங்க. நிறைய பேர் வந்து இந்த கொள்ளை அடிக்கிறவங்க, ஊழல் பண்ணுறவங்க எல்லாருக்கும் வந்து ஆப்பு வச்சிருக்கிறான்னு நினைக்கிறேன். அடுத்ததாக வந்து போக்குவரத்து விதிகளை கடைபிடிக்காமல் கண்மூடித்தனமாக வாகனம் ஓட்டும் சாரதிகள் வந்து அவதானிக்கப்பட போகிறாங்க. ஜனாதிபதியினுடைய நேரடி கண்காணிப்பில் இது வந்து போலீஸாரோ வேறாக்களோ பார்க்குறதில்ல. ஜனாதிபதியினுடைய நேரடி கண்காணிப்பில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் 10 பேர் வந்து பார்த்து கொண்டே இருப்பாங்க. அடுத்ததாக வந்து அரச அலுவலகங்களில் கடமையை செய்யும் மக்களை அலைக்கழிக்கும் அரசாங்க உத்தியோகத்தர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள், இந்த இழுத்தடிச்சு அலைய வைக்கிறவங்களுக்கு வந்து ஆப்பு இருக்குது. அதே நேரம் சட்டத்திற்கு சிஸ்டத்திற்கும் புறம்பாக அடிமட்ட உத்தியோகத்தர்களை பழிவாங்கும் மேலதிகாரிகள் அவதானிக்கப்படுவாங்க. அதே நேரம் அரச அலுவலகங்களில் கூடிய 30 நிமிடத்திற்கு மேலாக சேவையை வழங்காமல் தேவையற்ற இழுத்தடிப்பு செய்யும் அரசு சேவையாளர்கள், அலுவலகம் ஒன்றில் அல்லது பொதுமக்களிடமிருந்து கிடைக்கப்பெறும் கடிதங்களுக்கு கூடிய 15 நாட்களுக்குள் பதிலளிக்காத உத்தியோகத்தர்கள், சேவை பெறுநர்களை ஒருமையில் மரியாதை குறைவாக நடத்தும் அதிகாரிகள், முக்கியமாக அந்த ரெஸ்பெக்ட் இல்லாமல் மக்களை வந்து நடத்துகிறவங்க. அதே நேரம் நோயாளிகளை கடிந்து பேசும் தாதியர்கள் மற்றும் வைத்தியர்கள் அவதானிக்கப்பட போகிறாங்க. கடமை நேரத்தில் தனியார் வைத்தியசாலையில் பிழைப்பு நடத்தும் வைத்தியர்கள் பார்க்கப்பட போகிறாங்க. வெற்றிலை பாக்கு தரித்து அரச பேருந்தில் பயணிப்போர் மற்றும் பொது இடங்களில் வெற்றிலையை உமிழ்வோர், பாருங்க அடிமட்டத்திலிருந்து இறங்கி வேலை செய்ய போறாருன்னு நினைக்கிறேன். மதுபோதையில் பொது இடத்தில் நின்று குழப்பம் விளைவிப்போர் மற்றும் தூசண வார்த்தைகள் கொட்டுவோர் போன்றவர்கள் வந்து பாதிக்கப்பட போறாங்க. போக்குவரத்து விதிமீறல்களுக்காக லஞ்சம் வாங்கும் போலீசார், போக்குவரத்து விதியை மீறும் போலீசார் என 100 ஏற்பாடுகள் வந்து செய்யப்பட்டிருக்கு. என இத்தகைய தகுந்த ஆதாரங்களுடன் ஜனாதிபதிக்கு தெரியப்படுத்த வேண்டும். தெரியப்படுத்தி 48 மணி நேரத்தில் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்துக்கு வந்து முன்னிலைப்படுத்துவாங்க என்று சொல்லியிருக்கிறார். அதிரடின்னு சொன்னால் சாதாரண அதிரடி அல்ல. இதுக்கு தான் நான் வந்து முதல்வன் அர்ஜுனோட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களை வந்து நான் ஒப்பிட்டு பேசியிருந்தேன். இப்படி தான் அந்த படத்தில் நிறைய மாற்றங்கள் நடக்கும். ஆனால் அது படத்தில் இல்லாமல் ரியலாக வந்து அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் இறங்கி வேலை செய்கிறார் என்று சொல்லலாம். நிச்சயம் அதெல்லாம் பார்க்கும்போது ஊழல் லஞ்சம் இல்லாத ஒரு நாடாக இலங்கை நாடு வந்து அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய ஆட்சியில் வருமோ என்று சொல்லி ஒரு கேள்வி எழும்புது. நிச்சயமாக வர வாய்ப்புகள் இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கிறார், எவ்வாறு போகுதுன்னு சொல்லி நாங்கள் காத்திருந்து பார்ப்போம். சரி, இந்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய இந்த அதிரடி சம்பந்தமாகவும் மற்றும் இவர் எடுத்த முடிவுகள் சம்பந்தமாகவும் எதிர்காலத்தில் நடக்க போகிற விஷயங்கள் சம்பந்தமாகவும் தமிழர்களுக்கு கிடைக்க போகிற நன்மைகள் சம்பந்தமாகவும் நம்ம இந்த காணொலியில் பார்த்துருந்தோம். இந்த காணொலி ஏதோ ஒரு தகவல் உங்களுக்கு தந்திருக்கலாம், ஏதோ ஒரு புதிய விஷயங்களை உங்களுக்கு அறிய வச்சிருக்கலாம் என்று சொல்லி நம்புகிறேன். பிரயோசனமாக இருக்கும் என்று சொல்லி நம்புகிறேன். எனவே அப்படி இருந்தால் அந்த காணொலியை லைக் பண்ணிக்கொள்ளுங்க. அதே நேரம் உங்களுடைய மனசில் தோன்ற விஷயங்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது
இந்த ஜனாதிபதி வந்திருக்கிறார், இவர் மூலமா இந்த விஷயங்கள் நடந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி உங்களோட மனசுல தோன்ற விஷயங்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு பிரயோஜனமான காணொலியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்றும் வாய்ஸ் ஆஃப் டிஷான். தொடர்ந்தும் பல காணொலிகள் இந்த மாதிரி வேற இருக்கு. இதே மாதிரி காணொலி பார்க்கறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டு வச்சுக்கொள்ளுங்க. உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்கள் தோழன் வாய்ஸ் ஆஃப் டிஷான். நன்றி.